அதான் மீனாட்சி பணம் வேணான்னு சொல்லிட்டு போறாளே. அதெல்லாம் எப்படி கொடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும். நாங்க பாத்துக்கிறோம். மதினி அந்த காசை கொடுங்க. கொடுங்க. நான் போய் கொடுத்துட்டு வரேன். வந்துடுறேன். நீ போய் கொடுத்துட்டு வா. ஜிகர்தண்டா, ஏய் ஜிகர்தண்டா, ஏய் ஜிகர்தண்டா, நில்லு நில்லுன்னு சொல்றேன்ல. நான் பாட்டுக்கு கூப்பிட்டுக்கிட்டே வரேன், நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. நான் எதுக்கு நிக்கணும்? என் பேர் என்ன ஜிகர்தண்டாவா? ஓ, இப்போ அதான் உனக்கு பிரச்சனையா? சரி நில்லு மீனாட்சி, எங்க போயிட்டு இருக்க? நான் தான் இது வேணாம்னு சொல்லி அங்க இருந்து வந்தேன்ல, இத கொடுக்கறதுக்கு பின்னாடியே துரத்திட்டு வர. எனக்கு இந்த பணம்லாம் வேணாம். இங்க பாரு ஜிகர்தண்டா, இல்ல இல்ல இங்க பாரு மீனாட்சி, இது அப்பத்தா பணம் இல்ல. இது யார் பணமா இருந்தாலும் எனக்கு வேணாம். இதுல யார் யார் பணம்லாம் இருக்குன்னு தெரிஞ்சா நீ இப்படி எல்லாம் சொல்ல மாட்ட. இதுல என் அம்மா பணம், அவங்க சேர்த்து வச்சிருந்தது. வாடகை கட்ட வச்சிருந்த பணத்தை எங்க அப்பா கொண்டு வந்து கொடுத்தாரு. இதுல அவர் பணமும் இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா இருக்க முடியுமா? நானும் என் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து வாங்கினேன். இன்னும் சொல்ல போனா இது பணம் இல்ல, என் வீட்டில் இருக்கவங்க உன் மேல வச்சிருக்க அன்பு, பாசம். இந்தா வாங்கிக்கோ. இதுல இப்படி யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? மதினி மேலையும் உன் மேலையும் ஏன் அத்தை மேலையும் இருக்க பாசத்தால தானே இந்த பணத்தை உனக்கு தராங்க. இதை வாங்கிக்கிறதுக்கு ஏன் இவ்வளவு யோசிக்கிற? நான் இவ்வளோ சொல்லி நீ பணத்தை வாங்கிக்கலன்னா அது நீ எங்க எல்லார் அன்பையும் தூக்கி எறிஞ்சதுக்கு சமம். 50 லட்ச ரூபா செக்க மீனாட்சி கிட்ட கொடுத்துருக்கன்னு கெத்து காட்டினல்ல, இப்போ என்ன ஆச்சு? உன் பணம் ஒன்றும் எனக்கு வேண்டான்னு உன் முகத்திலே அந்த புள்ள தூக்கி போட்டுருச்சுல. நான் கூட அந்த பிள்ளைய கொஞ்சம் தப்பா பேசிட்டேன். ஆனா அவளுக்கு தெரிஞ்சிருக்கு பாரு நீ எப்படின்னு. நீ கொடுத்த பணத்தை வாங்கலல்ல, ஆனா இப்ப என் மாப்பிள்ள கொடுத்த 40,000 சந்தோஷமா வாங்கிட்டு பாரு. மாப்பிள்ள, எதுக்கியா இதெல்லாம் இவங்கிட்ட சொல்லிட்டு இருக்க? விடியா, இவனுக்கு தெரியட்டும் மாப்பிள்ள. மாப்பிள்ள, அவ எதுக்கு வாங்கினான்னு காரணம் இருக்கு. நீ சும்மா குழப்பிட்டு இருக்க. அட, அவன்தான் மாப்பிள்ள குழம்பி போய் கெடா வீட்டுக்கு வந்த ஆடு கணக்கா நிக்கிறான். என்னடா புரியலையா? உன்கிட்ட மீனாட்சி பணம் வாங்கல, ஆனா என் மாப்பிள்ளை கிட்ட வாங்கியிருக்கா. இதுல இருந்து என்ன தெரியுது? என் மாப்பிள்ளைக்கு இருக்கிற மதிப்பு உனக்கு இல்ல. யோ, சொல்லிக்கிட்டே இருக்கோம்ல, நம்ம வேலை என்னவோ அதை மட்டும் பார்ப்போம். வா யோ, வாயா. இவெல்லாம் ஒரு ஆளு. சொல்லாதி. அந்த மீனாட்சி நான் கொடுத்த 50 லட்சத்தை வாங்காம அந்த ஜீவா கிட்ட இருந்து 40,000 வாங்கியிருக்கா. ஓ அப்படியா? அத சொல்லி என்ன வெறுப்பு வேற ஏத்திட்டு போறான் ராஸ்கல். எனக்கு வர கோவத்துக்கு இங்கே அவனை ஏதாவது பண்ணிருப்பேன். கூலாதி, கூல். அவசரப்பட்டு நீ எதுவும் பண்ணிடாத. நான் கொடுத்ததை வாங்கிக்காம அவங்கிட்ட வாங்கியிருக்கா. என்கிட்ட ரைட்ஸ் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப அவங்கிட்ட மட்டும் காசு வாங்கியிருக்கா. அப்ப அவளுக்கு என்ன, என்னை விட அவனை தானே பிடிச்சிருக்கு. கோவத்துல புத்தி வேலை செய்யாத ஆதி. கொஞ்சம் நிதானமா இரு. அவ பணத்துக்கு ஆசைப்படுற பொண்ணு கிடையாது. அப்போ அவங்கிட்ட மட்டும் வாங்கியிருக்கா. அதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்கும். இதுக்கு மேல விட்டா அந்த ஜீவா அவளை கரெக்ட் பண்ணிட்டு போயிடுவான். நீ பயப்படாத. இன்னைக்கு தான் அந்த மீனாட்சிக்கு நான் ஒரு கிளைமாக்ஸ் வச்சிருக்கேன். இல்ல புரியல. இன்னைக்கு நைட்டே மீனாட்சி அவ வீட்டுல இருந்து அவ ஹவுஸ் ஓனர் வெளியே அனுப்பிடுவா. அப்படியா? அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் என் ஆளுங்களை வச்சு நான் பண்ணிட்டேன். அப்புறம் அவளுக்கு தங்க இடம் வேணும்னா உன்னை தேடிதான் அவ வந்தாகணும். அவ வருவாளா? கண்டிப்பா வருவா. நான் பாத்துக்கிறேன். நீ டென்ஷன் ஆகாம இரு. ஓகே? அக்கா, என்னக்கா இது? 2 போட்டு வச்சிருக்கீங்க.
இத யார் பண்ணது? நீங்களா? ஹலோ மீனாட்சி, ஆமா, நான் தான் போட்டேன். ஏன்க்கா போட்டி வச்சிருக்கீங்க? உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு காலி பண்ணணும்னு சொல்லியிருந்தேன், ஆனா நீ இன்னும் பண்ணல, அதான் பூட்டு போட்டுட்ட. அக்கா, நான் வீடு தேடிட்டு தான்க்கா இருக்கேன். இன்னும் கிடைக்கலக்கா. கிடைச்ச உடனே நான் கண்டிப்பா காலி பண்ணிட்டு போயிடுவேன்க்கா. ஏம்மா, நீ எப்ப வீடு தேடுறது, எப்ப காலி பண்றது? நான் தான் சொன்னேன்ல, எனக்கு அவசரமா வீடு தேவைப்படுதுன்னு. நீ கேக்குற மாதிரி இல்ல, அதான் பூட்டை போட்டுட்ட. அக்கா, அதுக்காக இந்த நேரத்துல இப்படி போட்டு போட்டு என்ன அனுப்புறீங்க? நான் எங்கக்கா போறது? அம்மா, உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல ஒரு நாள் கூட டைம் கொடுக்க முடியாது. நீ கிளம்பு. அக்கா, இதெல்லாம் நியாயமே இல்லக்கா. லீகலா நீங்க எனக்கு 3 மாசம் டைம் கொடுத்துருக்கணும். நீங்க பாட்டுக்கு என்ன 1 வீக்ல காலி பண்ண சொல்லிட்டீங்க. இப்படி போட்டு வேற போட்டு வச்சிருக்கீங்க. இதெல்லாம் ரொம்ப தப்புக்கா. மா, நீ படிச்சிருக்கேன்னு சட்டங்கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்காத. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இது என் வீடு, நான் வித்தாச்சு. சொந்தக்காரங்க வருவாங்க, அதுக்கு முன்னாடி நான் காலி பண்ணி கொடுக்கணும். இத்தனை வருஷம் கம்மியா தான் வாடகை வாங்கிட்டு இருந்தேன். நீ சட்டம் பேசுறல்ல, இதுக்கு தான் உங்களை இங்க இருக்க கூடாதுன்னு சொல்றது. நீ கிளம்பு. இப்படி ராத்திரி நேரத்துல அவளை வெளியே போக சொன்னா அவ எங்க போவா? என்னடா இது அநியாயமா இருக்கு? அதான் மீனாட்சி அந்த வீட்டை காலி பண்றேன்னு சொல்லிருக்கால, அவ தான் வீடு தேடிட்டு இருக்கா. அதுக்குள்ள இந்த அம்மா ஏன் இப்படி பண்றாங்க? அதுவும் அத்தை ராத்திரியில ஒரு பொம்பளை புள்ளைய வெளியே போசனா அவ எங்க போவா? அவங்கள ஒரு பொம்பளை தானா? ச்சே, மனசாட்சியே இல்ல போல இருக்கு ஜீவா. பாவத்து மீனாட்சி, அவ தனியா என்ன பாடுபட்டுட்டு இருக்காளோ தெரியல. மதினி, அப்படியெல்லாம் அவளை தனியா விட வேண்டாம். நீங்க கிளம்புங்க, நம்ம உடனே போய் மீனாட்சியை நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்துருவோம். மதினி, யோசிக்காதீங்க, வேற வழி இல்ல. இந்நேரத்துல மீனாட்சி எங்க போவா? நம்ம வீட்டுக்கே கூட்டு வந்துருவோம். ம், நான் தனியா போய் கூப்பிட்டா கண்டிப்பா வரமாட்டா. நீங்களும் வாங்க போவோம். ஜீவா சொல்றது சரிதான் தேனு. இதுக்கு மேல மீனாட்சியை தனியெல்லாம் விட வேண்டாம். சரியா தேனு? அவ நம்ம வீட்லயே இருக்கட்டும். வா, மீனாட்சியை போய் நம்ம கூட்டிட்டு மதினி, வந்துடலாம். வாங்க போலாம், வாங்க. இல்லத்த, இங்க எப்படி? அந்த ஹவுஸ் ஓனர் வீட்டை பூட்டி வச்சு மீனாட்சிக்கு தொந்தரவு கொடுக்கறா. அவளெல்லாம் நம்பி எப்படிம்மா விட்டு வைக்கிறது? வா, நம்ம கூட்டிட்டு வந்துடலாம். வா. அத்தை, பாட்டி ஏதாவது சொல்லுவாங்களே. ஐயோ மதினி, அப்பத்தாவ விடுங்க. அவங்க என்ன புதுசாவ பேசுறாங்க? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல மீனாட்சியை கூட்டிட்டு வருவோம், மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நீங்க வாங்க. அம்மா, பா போலாம்.